Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. முதற்கட்டமாக 717 டாஸ்மாக் கடைகள் அகற்றப்பட்டுள்ளன எனவும் அடுத்த கட்டமாக மக்கள் கோரும் பகுதிகளில் உள்ள கடைகளையும் அகற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் விக்னேஷ் தெரிவித்துள்ளார். பழனியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதுகுறித்து அளித்த பேட்டியை தற்பொழுது பார்க்கலாம். என்ன காலதாமதம்னா ஒரு 717 கடையை முதல் கட்டமா எடுத்துட்டோம். அது நான் இதுக்கு முன்னாடி சொல்லியிருப்பேன். அதோட அந்த வருமானம் அதாவது அரசுக்கான பெரிய நிதி சுமை இருந்துச்சு. இப்ப அது ஓரளவுக்கு சால்வ் ஆயிட்டே வருது. அடுத்த கட்டமா இந்த மாதிரி கடைகளுக்கு எல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து எடுக்க போறோம். தஞ்சாவூர் மாவட்டத்துல 30 கடைகளுக்கு பார் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னா ரோட்ல இருந்து குடிக்கிறாங்க, எக்ஸ்டெண்ட் பண்றாங்க. இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே போன 2 மாசம் தஞ்சாவூர் மட்டும் இல்லையா, மொத்த தமிழ்நாட்டிலேயே அப்படித்தான். இன்னைக்கு மட்டும் 30 கடை தஞ்சாவூர்ல அப்படி மேலாளர் சொல்லியிருக்காரு. அது என்னன்னா, இதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த பார் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, டிடி அமௌண்ட்னு அரசுக்கு கட்டணும். இவங்க பிடி அமௌண்ட்னு அந்த பார்ட்டிக்கு கட்டிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி கட்சிக்கு நிதி கொடுத்து பார் நடத்திட்டு இருந்த பார் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டோம். யாரெல்லாம் அரசுக்கு முறையா பணம் செலுத்திருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அந்த எக்ஸ்டெண்ட் கொடுத்துருக்கோம். இப்ப திரும்பவும் அவங்க எல்லாம் பயந்துட்டு கட்சிக்காரங்களுக்கு பணம் கொடுக்காம அரசுக்கே பணம் கொடுக்குறோம், எங்களை நடத்த விடுங்கன்னு சொல்லி வரவங்களை தான் இப்ப 30 கடை வந்திருக்குன்னு அவர் சொல்லியிருக்கோம். தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.